अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सहन ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते दप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय हरे कृष्णा माता जी प्रणाम माता जी हरे प्रणाम कृष्ण माता जी हरे कृष्णा இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 27ல 15வது ஸ்லோகம் மன்யமானஸ்ததாத்மான மனஷ்டோ நஷ்டவன்மிருஷா நஷ்டே ஹங்கர நேத்ருஷ்டா நஷ்டவித்த இவாதுர. இது நீங்க நேத்து படிச்சிருப்பீங்க. அப்போ பார்க்கும் நிலையில் உயிரினம் தன் இருப்பை ஒளிமயதாக உணர முடியும். ஆனால் ஆழ்ந்த உறக்க நிலையில் தொலைந்த துன்பத்தை உணர்ந்து தன்னை இழந்தவராக நினைக்கும் ஒருவரைப் போல தன்னையும் இழந்தவராக தவறாக நினைக்கிறார். ஒளிமயமாக உணர முடியும் பார்க்கும் நிலையில. அப்போ ஞான சக்ஷு பார்க்கும் நிலைனா இந்த ஜடக்கண்ணை கொண்டு பார்ப்பது கிடையாது, அகக்கண்ணை கொண்டு, ஞானத்தின் கண் கொண்டு, வேதத்தின் கண் கொண்டு, ஞான சக்ஷு. அப்படி பார்க்கும்போது சக்ஷு அப்படின்னா பார்வை. அப்படி பார்க்கும்போது தான் உண்மையான நிலை தெரியும் நம்மளுக்கு. அது ஒளிமயமா இருக்கும். ஒளிமயமா அப்படின்னா ஆத்மா என்றும் சச்சித் ஆனந்தமானது. ஆனால் இந்த புற உலகம் ஆழ்ந்த உறக்கம் நிலையில் நாம இருந்தோம் அப்படின்னா நாம நம்மை இழந்த நிலையில நாம தவறா நினைக்கிறோம். அதான் நாம 3 நிலை பார்த்தோம் இல்லைங்கன்னா, சொப்னா, விசுத்தி, அந்த ஜாக்கிரதா. அப்ப ஜாக்கிரதா நிலையில நாம நம்ம உண்மை நிலையை உணர்வோம். ஏன்னா நாம எல்லாம் இப்போ சொப்னா நிலையில இருக்கிறோம். அப்ப அறியாமையில் வாழும்போது மட்டுமே உயிரம் தன்னை இழந்ததாக நினைக்கிறது. அப்போ அறிவு அவித்யா எங்க அதிகமா இருக்கோ அவங்க இந்த வாழ்வுல எல்லா கஷ்டத்தையும் ஐயோ கஷ்டம், ஐயோ கஷ்டம், ஐயோ கஷ்டம், எனக்கு இப்படி ஆயிடுச்சே, உடலுக்கு எத்தனை நோய் வந்துருச்சே, நான் என்னால சம்பாதிக்க முடியலையே, நான் மத்தவங்களை விட கீழா இருக்கிறேனே, இப்படி அவங்களுக்கு எப்பவுமே தன்னை இழந்த நிலை. ஒரு சரியான பார்வை என்ன அப்படின்னா, நான் உடல் அல்ல ஆத்மா. அப்போ அவர் அந்த நினைவை இழந்து விட்டார். தூக்கத்துல கனவு காணும் நிலையில இருக்கிறார். சோ அந்த சொப்னா நிலையில தட்டி எழுப்ப ஒரு குரு தேவைப்படுது. சோ குரு தட்டி எழுப்பும் போது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நாம் ஆத்மா என்கின்ற நிலை. ஏன்னா அந்த உணர்வானது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆத்மாங்கிற உணர்வு இருக்கங்காட்டிக்கு தான் நாம இந்த உடலாக நம்மை எண்ணுகிறோம். ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடல் தனி. ஆனா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உடலோடு என்னை அடையாளப்படுத்தி கொண்டு என்னை இழந்த நிலையில் இருக்கிறேன். அப்போ ஒருவர் தான் பகவானின் நிலையான தொண்டர் எனும் தூய அறிவை புரிந்து கொள்ளும் நிலைக்கு விழிப்புணர்வு பெற்ற உடனே அவர் உண்மையான நிலை புத்துயிர் பெறுகின்றது. ஏன்னா அடையாளத்துல நம்மை நாம் மறக்கும் போது ஆழ்ந்த உறக்கத்துல
நம்மளோட அடையாளம் என்ன? ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச. அப்ப நான் வந்து நம்மளுடைய போலி அகங்காரத்தினால நான் இந்த உலகில ஆட்டுவிக்க வந்திருக்கிறேன். நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும். என்னோட கருத்துக்களை நான் வந்து எப்பெல்லாம் என்னோட கருத்துக்களை அடுத்தவங்க கேட்கலையோ அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு துன்பம் உண்டாகுது. ஏன்னா நாம உடல் நிலையில பாக்குறோம். அவங்க சின்னவங்க, நான் பெரியவன், நான் சொல்றத நான் கேட்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அடக்கியாளும் தன்மை. ஒரு ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா என் சொல்ல கேட்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு கீழ் இல்ல, ஒரு சீனியர் நினைக்கிறான், ஜூனியர் நான் சொல்றத கேட்கணும். இப்படி அந்த அடக்கியாளும் நிலை எல்லா இடத்துலயும் இருக்கு. மாயாவாத தத்துவவாதிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? பகவானுடன் ஒன்றிணையணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் போலி ஆளுமை, போலி அடையாளம் கொண்டு அவங்க வந்து இந்த மாய உலகில சிக்கி தவிக்கிறாங்க. அடுத்தது பதம் 16. ஏவம் பிரத்யவம் ருச்சியா சாவ் ஆத்மானம் பிரதிபத்தியதே ஹாஹங்காரஸ்ய தேவ்ரைஸ்ய யோபௌதான மனுக்கிரக. பக்குவத்தினால் ஒருவர் தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடிகிற பொழுது போலி அகங்காரத்தின் கீழ் அவர் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை அவருக்கு வெளிப்படுகிறது. பக்குவம் அது எப்படி வரும்? வித்யா அப்படிங்கிற அறிவை வளர்த்து கொள்ளும் போது எல்லாருக்கும் பக்குவம் வருகின்றது. இப்போ பக்குவமற்ற நிலை. இப்ப வந்து நம்மளுக்கு யாருக்குமே பக்குவம் கிடையாது. ஏன்னா நாம் எல்லாருமே குடும்பத்துடன் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம், இல்ல தேசத்துடன் அடையாளப்படுத்திக்கிறோம், இல்ல மொழியுடன் அடையாளப்படுத்திக்கிறோம். இது என் தேசம், இது என் மொழி, இது என் குடும்பம் அப்படிங்கிற உடல் சார்ந்த எண்ணங்கள்லயே இருக்கும். ஆனா பக்குவப்படும் போது தனித்தன்மையை புரிந்து கொள்கின்ற போது, தனித்தன்மை என்ன? எப்பொழுதும் நான் பகவானின் சேவகன், இது நிலையற்ற வாழ்வு. இந்த வாழ்வு வந்து போலியான வாழ்வு. அப்ப அந்த போலி அகங்காரம் நம்மை வந்து இதுல அடையாளப்படுத்திக் கொள்ளுது, இந்த உலகோட தன்னை ஐக்கியப்படுத்திக்குது. அப்ப மாயவாத தத்துவாதிகள் கருத்து என்னன்னா, ஒருவரது தனித்தன்மை போய்விடுகிறது என்னும் இறுதியான செயல் முடிவில் எல்லாம் ஒன்றாகின்றது. அப்போ தனித்தன்மை அப்படின்னா நான் ஆத்மாக்கள் எல்லாமே தனித்தனி. நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆத்மாக்கள் எல்லாமே தனித்தனி. அதுக்கு எந்த ஸ்லோகம்? நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வே நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அதகபரம். ஞாபகம் இருக்குங்களா? யசோதா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. யசோதா மாதாஜி. சோ ஆத்மாக்கள் வந்து எப்பொழுதுமே ஒன்று சேர்வது இல்லை. ஏன்னா அதற்கு இறந்த காலம் இருக்கு, நிகழ்காலம் இருக்கு, எதிர்காலமும் இருக்கின்றது. எப்ப நாம தோன்றினோம் என்று எந்த வரலாற்று சான்றும் கிடையாது. எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகவான் நெட்டம் இருந்து அங்கத்துணுக்குகள். நாமெல்லாம் மமைவாம்ச ஜீவலோகி ஜீவபூத சனாதன. சோ நம்ம இறப்பிற்கு பிறகும் நம்மளுக்கு அடையாளம் இருக்கின்றது, நம் தனித்தன்மை இருக்கின்றது. நாம் போய் பகவானோட ஒன்று சேர்வது கிடையாது. இந்த உலகத்திலயும் தனியாத்தான் இருக்கும். ஆன்மீக வாழ்விலும் நாம மறுவாழ்வு அப்படிங்கிறது ஆன்மீக உடல் எடுத்தாலும் அங்க தனியாத்தான் இருப்போம். அதாவது ஒன்றிணைவது கிடையாது. பகவானோட பிரம்மஜோதியில போய் ஒன்றிணைவது அப்படிங்கிற கருத்துக்கே இடம் கிடையாது. அந்த தனித்தன்மை நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்களுள் நித்தியமானவர் பகவான். நாமும் நித்தியமானவர்கள். நம்மளுக்கு தனித்தன்மை இருக்கின்றது. நாம தனி ஆளு. நானோ இன்னொருத்தரோ இணைய முடியாது. அப்ப இந்த ஆத்மாக்கள் எல்லாம் தனியாகவே மறுபடியும் ஆன்மீக உடல் எடுக்கின்றது. எங்கே போய் மெர்ஜா கிடையாது. கட்டுப்படுத்தப்பட்ட நாயம் பூத்வா பவித்தா வாரா பூயா அதோ நித்தியம் அஸ்ருத். அது இல்ல மாதாஜி, அது இல்ல. இல்ல, அதனோட மீனிங் வேற. அதனோட மீனிங் வேற. யசோதா மாதாஜி மியூட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சவுண்ட் வருது. கரெக்ட்னு 100 தான் இருக்குங்க மாதாஜி, 100 தான் இருக்குங்க. 100 தான் போட்டு. இல்ல மாதாஜி, யோகமலை தான் இருக்கு.
இல்ல இப்ப நான் நூத்து ஆன் பண்ணி சரி, நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. போலியாக இனம் காணுதலால் ஒருவர் பருப்பொருட்களை அவை உண்மையில் எவ்வாறு உள்ளனவோ அதிலிருந்து வேறுபட்டதாக எடுத்துக்கொள்கிறார். அது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் அடிப்படை தத்துவமாகும். அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுல போலி அகங்காரத்தினால பொருட்களை நாம் உள்ள விதம் பார்ப்பது கிடையாது. ஏன்னா நாம நினைக்கிறோம் நம்ம உடல்ல இருந்து வந்த ஒரு ஆத்மாக்கு உடல் கொடுத்ததுனால நான் தான் அதற்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப், சொந்தம் கொண்டாடுறது. இது என் மகன், இது என் மகள். அதனால அவங்க மேல அதிகமா உரிமை எடுத்துக்கிறது, அவங்க மேல அதிகமான பாசம், அந்த பற்றுதல், அப்புறம் ஒரு பிணைப்பு, இப்படி எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். அப்போ இது என்னோட சொத்து அப்படின்ற மாதிரியும் நிறைய கட்டுக்கள், நம்ம கட்டுண்ட வாழ்வுல நிறைய முடிச்சுக்களை போட்டுக்கிறோம். ஏன்னா ஈசாவாசியம் அதுல சொல்லியிருக்கு எல்லாமே பகவானோட சொத்து. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய சித்தனம். இங்கெல்லாம் நாம பகவானோட சொத்துல அவர் கொடுத்தத ஒரு டெம்பரரியா யூஸ் பண்றோம், வாடகைக்கு. நம்மளுக்கு உரிமை இல்ல. இல்ல, நாமளே இந்த உடலே நம்மளுக்கு உரிமையானது இல்ல. இதையும் நம்ம விட்டுறோம் ஒரு காலத்துக்கு அப்புறம். 50 வயசுலயோ இல்ல 60ஓ 70ஓ 80ஓ அவங்களோட ஆயுளுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலே வந்து ஒரு வாடகை வீடு தான். இந்த உடலே வாடகை வீடா வச்சுக்கிட்டு இன்னொரு வாடகை வீடு கட்டடம், இது என் சொந்த வீடுன்னு கொண்டாடுறோம், அதுவும் வாடகை வீடு தான். ஏன்னா நம்ம அனுபவிக்கிறதுக்காக இங்க வரல, விட்டுட்டு தான் போக போறோம் எல்லாத்தையும். ஒரு சின்ன தூசு கூட நம்மளோட கிடையாது, எல்லாமே பகவானுடையது. ஆனா போலி அகங்காரம் என்ன சொல்லுது? இது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துது. ஆனா பொருட்களை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டால் அது நம்மளுக்கு தெரியும் இது என்னுடையதல்ல. அப்போ ஒருவர் தன் பணத்துடன் தன்னை இனம் காணலில் மூழ்கி இருப்பதால் பணம் தொலையும் பொழுது அவர் தானே தொலைந்ததாக நினைக்கிறார். இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அது நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு கார் நான் வந்து கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் போட்டு நிறைய பணம் எல்லாம் உழைச்சு சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கணும்னு ஒரு நல்ல கார் வாங்குறேன். அந்த காரை ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகலை இன்னும். அந்த புது காரை எடுத்துட்டு போறேன். அது வந்து மரத்துல மோதி அதுல வந்து பெரிய டேமேஜ். ஆனா உள்ள இருக்கிற எனக்கு எந்த சேதமும் கிடையாது. ஆனா என் மனசோ துடிக்குது, ஆஹா இவ்வளோ நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தி புது காரை கொண்டு போய் இப்படி இடிச்சிட்டனே, மனசு வலிக்குது. ஆனா அந்த அடிபட்டதோ காருக்கு. ஏன் என் மனசு வலிக்குது? அதன் மேல கொண்ட உரிமை உணர்வு. வாழ்க்கையில எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனை. எதுவுமே என்னுடையது இல்ல, ஆனா நான் நினைக்கிறேன் என்னோடது தொலைஞ்சிருச்சு, இப்ப என்னுடைய பொருள் தொலைஞ்சிருச்சு, தங்கத்தை யாராவது திருடிட்டாங்க, என்னோட பணத்தை திருடிட்டாங்க. சோ அது வந்து உணர்வு வந்து என்னை மனதை வருத்துகின்றது. ஏன்னா நான் உள்ளதை உள்ளவாறு பார்க்கவில்லை, எல்லாமே என்னோடதுன்னு நினைக்கிறேன். இங்க நான் எனதுங்கிறது எதுவுமே இல்ல. ஆனா என்னோட மனதானது அப்படி பொய் அகங்காரத்தினால் உருவாக்கி வச்சிருக்கு. இது என்னுடைய பொருள், இது என்னுடைய மகன். ஒரு மகனுக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு எனக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நான் அத்தனை பற்று இருக்கின்றது எனக்கு. ஏன் தான் நான் அனுபவிப்பாளன். சிலர் நினைக்கிறாங்க நான் பகவான் அப்படின்னு. இந்த கட்டுண்ட நிலை போலி அகங்காரம், அதுல இருந்து ஒருவர் விடுதலை பெற வேண்டும். அதுதான் முக்தி. அப்ப முக்தி என்றால் இந்த பௌதிகத்திலிருந்து விடுபடுதல். ஸ்லோகம் 17. தேவஹூதிர் உவாச்ச புருஷம் பிரகிருதிர் பிரம்ம மந்த விமுஞ்சதி கர்ஹிஷித் அந்யோன்யாபாஸ் அரயத்வாச்ச நித்யத்வாதனயோ பிரபோ. மொழிபெயர்ப்பு. தேவஹூதி வினவினால், என் அன்பு பிராமணரே, பருப்பொருளாகிய இயற்கை எப்போதும் ஆத்மாவிற்கு விடுதலை தருகிறதோ, பருப்பொருளாகிய இயற்கை எப்போது ஆத்மாவுக்கு விடுதலை தருகிறதோ ஒன்று மற்றொன்றை நிலையாக பற்றி எப்படி நிகழ முடியும்? சோ உடலை ஒற்றி ஆத்மா இருக்குது, அப்போ அவற்றின் பிரிவு எப்படி நிகழ முடியும்னு கேக்குறாங்க. பருப்பொருளாகிய இயற்கை எப்போதும் ஆத்மாவிற்கு விடுதலை தருகிறதோ, அப்ப இங்க ஆத்மாவும் இயற்கையும் வேறு என்பதை புரிந்து கொண்டாலும் தத்துவ கற்பனையால் சரியாக புரிந்து கொள்வதனால் பிரிவு ஏற்பட இயலாது.
ஆத்மா என்பது பகவானின் எல்லைக்குட்பட்ட ஆற்றல். அது அந்தரங்க சக்தி. ஆனா இயற்கைங்கிறதோ வெளிப்புற சக்தி, அதாவது பகிரங்க சக்தி. ஆனா ரெண்டு எப்படி இணைஞ்சிருக்கு? ரெண்டையும் பிரிக்கிறது கடினம். அதனால தனிப்பட்ட ஆத்மா விடுதலை எப்படி அடைய முடியும்னு தேவகுதி கேக்குறாங்க. நடைமுறை அனுபவத்துல உடலுக்கு உண்மையான வாழ்வு ஆத்மா பிரிஞ்சா இருக்காது. ஏன்னா அது பிணமாயிருது. அப்ப ஆத்மா இருந்தாதான் உடல் இயங்கும். ஆத்மா உடலும் ஆத்மாவும் இணைந்திருக்கும் வரை வாழ்வு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அது பிரிக்கப்படும் போது அந்த உடல் அல்லது ஆத்மாவின் வெளிப்படையான இயக்கம் இருக்காது. அப்போ இந்த உணர்வு நிலை என்பது பொருட்களின் கூட்டு சேர்க்கை. அப்ப இந்த உடலுக்கு எப்படி உணர்வு வருகிறது? உடல் அப்படிங்கிறது எல்லாமே பௌதிகமான பொருட்களால் உருவானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இது மாதிரி. அப்போ அதுக்கு எப்படி உணர்வு வருதுன்னா ஆத்மா இருக்கிறதுனால. அப்போ உணர்வு இல்லாத நிலை மாயவாத தத்துவத்துல நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்படுது. நிர்வாணம் அப்படின்னா ஆத்மா வெளியில போகும்போது அவர் நிர்வாணம் எய்தி விட்டார். அப்ப ஆத்மாவுக்கு விடுதலைங்கிறது அவங்க நினைக்கிறாங்க, ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறினால் அது நிர்வாணம் அப்படின்னு. ஏன்னா உடல் தான் துன்பத்திற்குரியது. இந்த உடலை விட்டு ஆத்மா நீங்கணும். அதை அவங்க என்ன பண்றாங்க, பல பயிற்சிகள் மூலமா வலுக்கட்டாயமா வெளியில ஏத்துறாங்க, உடலை விட்டு வெளியில ஏத்துறாங்க. அதுக்கு பேர் தான் அதை நிர்வாணம்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. நிர்வாணம் அப்படிங்கிறது முக்தி நிலைக்கு ஒப்பா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உடலை விட்டு வெளியேறினா மட்டும் நம்மளுக்கு முக்தி வந்துடாது. முக்திக்கு மேல பக்தி, அதுக்கு மேல பகவானோட லோகத்துக்கு போகணும்னா பக்தி இருந்தா தான் முடியும். அடுத்தது ஸ்லோகம் 18. யதா கந்தஸ்ய பூமேஷ்ச ந பாவோ வ்யதிரேகத அபாம் ரசஸ்ய ச யதா ததா புத்தே பரஸ்ய ச. பூமியின் நறுமணமும் நீரின் சுவையும் தனித்தனியாக இல்லாதது போல அறிவு கூர்மையும் உணர்வும் தனியாக இருக்க முடியாது. சோ அறிவு கூர்மை இருந்தால் மட்டுமே உணர்வு அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற உணர்வை அடைந்திருக்கிறோம் அப்படின்னா புத்தி கூர்மை இருப்பவர்களால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். புத்தி கூர்மை இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த உடல் அப்படிங்கிற தளத்திலேயே என்றும் இயங்குகிறார்கள். அப்போ இந்த இதுக்கு சான்று அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு, இந்த பருப்பொருளாக இருக்கும் எதுவும் நறுமணம் உடையது, மலர், பூமி அப்படின்னு. இப்ப மனம் பொருளிலிருந்து பிரிக்கப்பட்டால் பொருளை இனங்காண இயலாது. நீருக்கு சுவை இல்லை என்றால் நீருக்கு பொருள் இல்லை. நெருப்புக்கு வெம்மை இல்லை என்றால் நெருப்புக்கு பொருள் இல்லை. அது போல அறிவு கூர்மை இல்லாத பொழுது உணர்வுக்கு பொருள் இல்லை. சோ புத்திசாலிகள் மட்டுமே தன்னுணர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ஆத்மா இருந்தாதான் இந்த உணர்வு இருக்கும். அப்ப நான் இந்த உடல் அல்ல. ஏன்னா உடல் பிரிக்கப்படும் போது அந்த உணர்வு இருக்காது. ஆத்மாவும் உடலும் பிரிக்கப்படும் போது அது பிணமாகி விடுகிறது. அப்ப பிணத்துக்கு உணர்வு கிடையாது. ஏன் உணர்வு கிடையாது? அதுல ஆத்மா இல்லை. சோ இது யாருக்கு புரியும்? தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள், செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் புரியும். இந்த உணர்வு அப்படிங்கிறது அறிவு கூர்மையினால் மட்டுமே உணர முடியும். புத்தி இல்லாதவங்க எப்பவுமே உடல் தளத்திலேயே இருப்பாங்க. உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை தற்காத்து கொள்ளுவது, விலங்குகளைப் போல அவங்க செயல்படுவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 19. அகர்த்து கர்ம பந்தோயம் புருஷஸ்ய யதாஸ்ரயः குணேஷு சத்சு பிரகிருதே கைவல்யம் தேஸ்வதகதம். சோ இங்க குணேஷு அப்படின்னா குணங்கள், பிரகிருதேஹ கிரியமானானி குணேஹ கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அப்ப எல்லா செயல்களும் எல்லா செயல்களும் அமைதியாக செய்யணும். அவர் மீது உலக இயற்கை செயல்பட்டு அவரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் வரை ஆத்மாவுக்கு எவ்வாறு விடுதலை இருக்க முடியும்? அப்ப அந்த 3 குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றது. கர்மாணி குணைக சர்வசக அகங்கார.
அப்போ இந்த உயிரினம் பொருளின் ஆளுமைத்தன்மைக்கு விடுதலையை விரும்புகிறது என்றாலும் அவருக்கு விடுதலை தரப்படவில்லை. உண்மையில் உயிரினம் தன்னை உலக இயற்கையின் மற்றும் குணங்களின் கட்டுப்பாட்டில் கீழ் வைத்தாலும் அவரது செயல்கள் உலக இயற்கையின் தன்மைகளால் பாதிக்கப்படுகின்றது. சோ குணங்கள்ல கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நாம் பொருட்களை அடையாளம் காண்பது எல்லாமே ஒரு பொய்யான அடையாளத்தினாலதான். உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாது. உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த உலக இயல்பு. அதுதான் ஜடத்தன்மை. அது அவித்யா. அப்ப அறிவோடு பார்ப்பது வித்யா. ஏன்னா நம்ம 3 குணங்களை அதே ஸ்லோகம் தான் இங்க சொல்றாங்க பாருங்க. பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசகா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியதே. நான் தான் செய்யறேன்னு எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஆனா 3 குணங்களால் நாம் ஆட்டுவிக்கப்படுகின்றோம். ஆனா நாம் நடிப்பதாக போலி, அவர் தான் நடிப்பதாக போலியா நினைக்கிறார். அவர் தான் செய்யறாருன்னு நடிக்கிறாரு. ஆனால் துரதிர்ஷ்டமாக அவர் விகார அப்படின்னா தவறாக புரிந்து கொள்ளுது. சாத்விகார சாரி, இங்க என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். விஷய குணேசு கைவல்யம் தேசு விகார சாத்விகார, அதாவது இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர அவருக்கு வாய்ப்பு இல்லை. சாத்விகார அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அது முன்பே அவரை கட்டுப்படுத்தி விட்டது. உலக வாழ்வின் பிடியிலிருந்து வெளியில் வருவது மிகவும் கடினமானது. எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு? உலக வாழ்வின் பிடிவிலிருந்து வர்றது கடினம். ஏன் அப்படின்னா பகவானோட மாயை மிகவும் வலிமையானது. தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏ தாம் தரந்திதே. ஏன்னா பகவானுடைய அந்த வெளிப்புற சக்தியானது மிகவும் வலிமையானது. ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் இதிலிருந்து விடுதலை பெறலான்றார். இப்ப எல்லாமே இறுதியில் வெறுமையானது, கடவுள் இல்லை, எல்லாவற்றின் பின்புலம் ஆத்மா. ஆனாலும் அது அருவமானது என ஒருவர் வேறுபட்ட வழிகளில் நினைக்கலாம். இந்த மாதிரி கற்பனை பண்ணலாம், பெருமை அப்படின்னு, எல்லாமே சூன்யம் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கும் ரொம்ப கடினம். ஏன்னா சூன்யவாதிகள், மாயாவாதிகள், அவங்க எப்பவுமே மாயாவாதி கிருஷ்ணபராதி அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்படுது. அப்போ உலகியல் மாயில் இருக்கும் வரை ஒருவர் உலகியல் எனம் மாயில் இருக்கும் வரை விடுதலை எங்கே அப்படின்னு தேவஹூதி சொல்றாங்க. அதேதான், இதே ஸ்லோகம் தான் மறுபடியும் பாருங்க. அவங்க ஸ்ரீல பிரபுபாதர் கோட் பண்றாரு. மாம் ஏவையே பிரபத்தியந்தே தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் திறந்திதே. ஒருவர் தாமரை திருவடிகளில் சரணடைந்தால் மட்டுமே மாயின் பிடியிலிருந்து விடுபட முடியும். தேவஹூதி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, எப்படி இந்த மாயில் இந்த குணங்கள்ல இருந்து விடுபட முடியும் ஒருவர்? ஏன்னா இயற்கையில இங்க கட்டுப்பட்ட நிலையில இருக்கிறோம். கட்டுண்ட நிலையில ஒருவரால் புரிஞ்சுக்கவே முடியாது பகவானை பத்தியோ இல்ல தன்னுடைய சொரூப நிலையை பத்தியோ. ஸ்வரூபம் அப்படின்னா நம்மளோட உண்மையான நிலை, அதுதான் சொரூபம். இப்பெல்லாம் பொய்யான நிலையில இருக்கிறோம். ஏன்னா இந்த உடல் பலவிதமான 84 லட்சம் வகையான யோனிகள்ல நாம பூந்து வெளியில வர்றோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், நான் இந்த இனம், மனித இனம், நான் அதுல ஒரு பெண், அதுல தமிழ்நாடு, அதுல தமிழ் மொழி, என்னுடைய தேசம் இந்தியா, இப்படி பல அடையாளங்கள். அதெல்லாம் பொய்யான அடையாளங்கள். உண்மையான அடையாளம் என்ன? நான் பகவானுடைய சேவகன். அப்ப திரும்ப திரும்ப ஏன் தேவகூதி கேட்கிறாங்க? இருக்கிறது ஒரு ஜடத்துக்குள்ள. அப்ப நான் இந்த ஜடத்துல இருந்து எவ்வாறு விடுபட முடியும்? ஒரே வழிதான். திரும்ப திரும்ப அந்த ஸ்லோகம் நம்மளுக்கு பிரம்ம நாரதிய புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவானுடைய நாமம் ஒன்றே கதி, ஒன்றே கதி, ஒன்றே கதி 3 முறை அடிச்சு சொல்றாங்க. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இது வேதங்கள் சொல்லுது. சோ பகவானின் திருநாமத்தை சரணடைந்தால் தவிர வேற வழியே கிடையாது. தேவகூதி சரணடையும் இடத்திற்கு படிப்படியாக வந்து கொண்டிருந்ததால் அவள் கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் யார் கேட்க முடியும்னா
வித்யா, அதாவது அறிவு உள்ளவங்க தான் கேட்க முடியும். அறிவற்றவர்கள் இந்த ஜடத்துல ஏன் இருக்கிறோம்னு கூட தெரிஞ்சுக்காம ஓடிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஒரு தெருவுல வந்து கூட்டமா இருந்தது. என்னடா கூட்டமா இருக்குன்னு கிட்ட வர்றவன் பைக்கை நிறுத்திட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போய் அவனும் எட்டி பாக்குறான். அங்க பின்னாடி இன்னும் பின்னாடி வர்றவங்க எல்லாம் என்னடா கூட்டம்னு ஒவ்வொருத்தரும் போய் அந்த கூட்டத்துல சேர்றாங்க. அது அதிகமா கூட்டமாயிருச்சு. அப்போ உள்ள என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க ஒரு கூட்டம், பெரும் கூட்டம். இப்படித்தான் என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த உலகத்துல அவங்க செய்யறாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்கன்னு நம்ம பார்த்து பார்த்து ஒரு பெரிய வீடு கட்டுறோம், அவனை பார்த்து ஒரு பெரிய கிரைண்டர் வாங்குறோம், அவனை பார்த்து பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், அவனை பார்த்து பெரிய கார் வாங்குறோம். சோ நம்ம வாழ்க்கை நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் இங்க நிறைய பேர். 99% மக்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. வாழ்க்கையில எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம பயணம் எங்கு முடிவடைய போகின்றது, நம்ம ஜீவாத்மாவை எப்படி காப்பாற்ற வேண்டும், ஈடேற்ற வேண்டும். நம்ம இந்த உலகத்திற்கு வந்து பயணம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாம இங்க ஒரு யாத்திரை வந்திருக்கோம். இந்த யாத்திரையை முடிக்க தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தவறான சங்கம், தவறானவர்களை பார்த்து அதை நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான பார்வை என்ன, ஒரு பக்தரை பார்த்து நம் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்க ஏதா கூட்டம் போட்டு பார்த்தவங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பிச்சைக்காரன் படுத்துட்டு இருக்கான், அவன் செத்து இருக்கிறான். இதுதான் மேட்ரு. ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம நிறைய பேர் கூட்டம் போடுவாங்க. அதே போல ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். அந்த ஊருக்குள்ளேயே திருடன் இருந்தான். ஆனா இவங்க நினைச்சிட்டாங்க வெளியில இருந்து யாரோ திருட வர்றாங்கன்னு. இந்த திருட்டு ஒரு பல நாட்கள் நடந்துட்டு இருந்தது. அப்ப அந்த ஊர் கிராமத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. நாம ஒரு 10 பேர் டெய்லி மாறி மாறி காவல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ 10 பேர் நைட்டு காவல் இருக்கிறாங்க. அப்ப அந்த திருடனோட சத்தம் கேக்குது, ஒரு வீட்டுல இருந்து குதிக்கிறான். இவங்களும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் உள்ளூர்காரன் தான். ஆனா இவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா முகத்தெல்லாம் மூடி இருக்கான். அவன் ஓடுறான், இவங்க பின்னாடியே ஓடுறாங்க. என்ன பண்ணா திடீர்னு அவன் முகத்துல இருக்கிற துண்டெல்லாம் எடுத்து ஒரு மறைவா ஒரு வேலிக்குள்ள போட்டுட்டு இவனும் அவங்க கூட சேர்ந்து ஓடுறான். ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுறான், திருடன் ஓடுறான்னு அந்த திருடனே ஓடுறான் முன்னாடி வழிகாட்டிட்டு. இவங்க பின்னாடி அவனை நம்பிட்டு அவன் பின்னாடியே போறாங்க திருடனை பிடிக்க. சோ இந்த உலகுல அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு ஓடுறோன்னே தெரியாது, ஒன்னொருத்தர் பின்னாடி ஓடுவோம். அவன் பண்றான் நானும் பண்றேன், அவன் பண்றான் நானும் பண்றேன். கடைசியில அந்த திருடன் பிடிக்கவே முடியல அவங்களால. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே திருட இருக்கான். இப்படி அறியாமையில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இங்க வந்தோம் அப்படின்னா சில பிரபுபாதரோட பொருளுரையில, உண்மையில் காரணம் இருக்கும் வரை அவர் சுதந்திரமானவர் அல்ல. பற்பல பிறவிகளில் அம்மாதிரி கற்பனை செயல்களை செய்த பிறகு ஒருவர் உண்மையில் தன்னுணர்வு நிலைக்கு வந்து பகவானிடம் சரணடையும் பொழுது பின்னர் அறிவில் அவருடைய ஆராய்ச்சியின் முழுமை அடைய பெறுகின்றது. ஏன்னா பல பிறவிகளுக்கு பின்னர் பகுநாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் மான் பிரபத்தியதே அப்படின்னு சொல்லி வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சூதுர்லப வாசுதேவன் அவர்தான் சர்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 ஜென்மங்கள் ஒருத்தர் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆனா பக்தருடைய துணை இருந்தது அப்படின்னா ஒரே ஜென்மத்துல இதை உணர்ந்து விடலாம். ஆனா சரணடையணும். அவருக்கு வந்து அந்த ஸ்ரத்தை நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது ஒரே ஜென்மத்துல அவர் வந்து கடைந்தேறி விடலாம். ஆனால் யாரு ஒரு சாதுவை அண்டாமல், ஒரு பக்தரை அண்டாமல் தானாக முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும், பகுநாம் ஜென்மனாம் அந்தே, பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதிங்கிற நிலைமை தெரியும். அதுதான் ஆராய்ச்சி. அவருடைய ஆராய்ச்சி முழுமை அடைகிறது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ஒருத்தர் தானாக ஆராய்ச்சி பண்ணினா இப்படித்தான் பல ஜென்மங்கள் வேணும். ஆனா ஒரு பக்தரை சரணடையும் போது ஒரே ஜென்மத்துல நாம் விடுதலை அடைய முடியும். அப்போ ஒருவர் பக்தி தொண்டின் புனித பாதையை விட்டுவிட்டு கற்பனையிலால் பொருட்களை அறிய முயற்சி செய்தால் அவர் தன் மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிக்கிறார். கிளிச்சியந்தியே கேவல போத லப்யதே.
ஏன்னா இது ஆராய்ச்சினால் அறியப்படக்கூடிய முடிவு அல்ல. பகவானை கண்டிப்பா ஆராய்ச்சினால யாரும் அடைய முடியாது. இதுக்கெல்லாம் சாது சாஸ்திரா சாது சங்கம் வேண்டும், சாஸ்திரங்கள் துணை வேண்டும். தன்னுடைய ஆராய்ச்சினால ஒவ்வொன்றும் இப்ப பாருங்க, நாம ஆராய்ச்சி பண்ணினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் நாம ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்டோம்னா சாப்பாடே கிடைக்காது அந்த நாள் ஃபுல்லா. இதுல என்னென்ன கலந்துருக்கு, எப்படி செஞ்சீங்க, எனக்கு வீடியோ காட்டுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சோப் எடுத்து குளிக்க போறோம், இந்த சோப்ல என்னென்ன கலந்துருக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? முடியாது. சோ ஒரு மரணம் அடைகிறாங்க, மரணம் எப்படி அடைவது நானே பார்த்தாதான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நான் மரணம் அடைந்து பார்க்க முடியுமா? முடியாது. சிலதெல்லாம் அனுபவத்தால முடியும், சிலதெல்லாம் வந்து கற்றலில் கேட்டல் நன்று. சோ கேட்பதினால அறிய முடியும். அப்படித்தான் வேதங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு இன்ன வரைக்கும் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வேதங்களோட கூற்றுதான் இன்னைக்கு ஆராய்ச்சின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் வெளியிடுறாங்க. கோள்கள் வந்து பல கோள்கள் இருக்கின்றது அப்படின்னு நம்மளுக்கு பாகவதம் சொல்லுது. ஆனா இதை ஆராய்ச்சி பண்ணினவங்க இல்ல சில கோள்கள் தான் இருக்குன்னு பேர் வச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பேரே வைக்க முடியாத அளவுக்கு நிறைய கோள்கள் இருக்கு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது போல இந்த அண்டமானது உருண்டை வடிவம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது தட்டையா இருந்தாதான் தண்ணி எல்லாம் நிக்கும், உருண்டையா இருந்தா தண்ணி எல்லாம் கீழே ஓடிருமே அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு அதையும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வேதங்கள்ல ஏற்கனவே இருக்கு. வானூர்திகள் எப்படி செய்வது என்கின்ற ஆராய்ச்சி ரைட் சகோதரர்கள் செஞ்சாங்க. அதையெல்லாம் அந்த கால்குலேஷன் எல்லாம் பாகவதத்துல ஏற்கனவே இருக்கு. அவங்க எல்லாம் பாகவதத்தை படிச்சுதா செஞ்சதா ஒத்துக்கிறாங்க. சோ சுஷ்ருஷர் மருத்துவர் அவர் எப்படி மூளையை பிரித்து தேரையை எடுத்தார், இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. A to Z நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. சாணம் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள், ஆனா அதையும் ஏத்துக்கல முதல்ல அவங்க. சோ ஒரு மலம் என்பது தொட்டா அருவருப்பானது, அது தொட்டா குளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் என்ன, எக்ஸப்ட் பசுவோட சாணத்தை தொட்டா அது புனிதமானது. ஆனா இன்னைக்கு அது சயின்டிபிக்கா ஏத்துக்கிறாங்க. இப்படி எத்தனையோ ரகசியங்கள் நம்மளுக்கு பாகவதத்துல இருக்கு. இப்ப எல்லாமே வந்து ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஒரு தாய் வந்து சொல்றாங்க இதுதான் உன் தந்தை, உடனே அந்த குழந்தை ஏத்துக்கிட்டு அப்பான்னு கூப்பிடுது. அந்த அந்த பையன் வந்து இல்ல நான் வந்து DNA ஆராய்ச்சி பண்ணணும், இது அப்பாவா அப்படின்னு எல்லாம் கேட்கறது கிடையாது. சோ வேதங்கள் வந்து தாயை போன்றது. அதை பழிக்கிறவங்க வந்து என்னைக்குமே நல்லா இருக்க முடியாது. இப்படி நம்மளுக்கு மாதாஜி பேசுறது கேட்கல பரமபுருஷ மாதாஜி. பகவான்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இப்பதான் கேக்குது மாதாஜி. ஓ சரிங்க மாதாஜி, சாரி. ஏன்னா கரண்ட் இப்பதான் வந்தது. அப்போ வேதங்கள் ஸ்மிருதி ஸ்ருதி பிராணேதி அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ சாஸ்திரங்கள் சாது சங்க சாது சாஸ்திரா இதன் மூலமா தான் நாம பிரமாணங்களை பெற வேண்டும். நம்ம கற்பனையில கிடையாது, எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு நாம ஏத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு டைமும் கிடையாது. ஏன்னா சத்தியயுகத்துல 1,00,000 வருடங்கள், அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல 10,000 வருடங்கள், அதுக்கப்புறம் 1000 வருடங்கள் துவாபர யுகத்துல, இப்ப கலியுகத்துல 100 வருடங்களாக இருந்தாலும் அதுவும் இப்ப கம்மியாயிடுச்சு. சோ ஆராய்ச்சி பண்ணி நாம ஒவ்வொன்னா செய்யணும் அப்படின்னா எதுவுமே நாம செய்ய முடியாது. ஏன்னா நாம சாப்பிடுறது, உடுத்துறது, அனுபவிப்பது, வீடு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நானா தெரிஞ்சுக்கிட்டாதான் கட்டுவேன், நானா தெரிஞ்சுக்கிட்டாதான் உடுத்துவேன், நானா தெரிஞ்சுக்கிட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. சிலதெல்லாம் அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். அப்ப சாஸ்திரங்கள் மூலமாக, சாதுக்கள் மூலமாக, குருவின் மூலமாக
நாம் அதை தெளிவு பெற முடியும். அடுத்தது ஸ்லோகம் 21. ஸ்ரீ பகவான் உவாச்ச அநிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேன மலாத்மனா ஹரே தீவ்ராய கிருஷ்ணா. பக்மயி பக்தியா ச ஹரே ஸ்ருதசம் பிரத்யாசிரம். ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. 20 படிக்கிறீங்களா மாதாஜி? 20 நீங்க படிச்சிட்டீங்களா மாதாஜி? 20 படிக்கலாங்க மாதாஜி. சரிங்க, ஒரு தடவை படிச்சிடுங்க. சரிங்க மாதாஜி. மொழிபெயர் படிக்கிறதுங்களா? 20 இல்ல 21 படிங்க. 21 படிக்கிறேங்க மாதாஜி. 21 படிங்க. 21ல இருந்து படிச்சுக்கலாம். 20 சொல்லிட்டேன் நானு. 21ல இருந்து படிங்க. ஓகே மேம். மொழிபெயர். பரமபுருஷ பகவான் கூறினார், ஒருவர் என்னை பற்றி அல்லது என்னிடமிருந்து நெடுங்காலத்திற்கு கேட்பதன் மூலமும் என்னிடம் பக்தி தொண்டை தீவிரமாக செய்வதன் மூலமும் வீடு பேறு பெற முடியும். இவ்வாறு ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதால் எதிர் செயல் இருக்காது. அவர் பருப்பொருளின் மாசிலிருந்து விடுதலை அடைவார். பொருளுரை. உலக இயற்கையுடன் தொடர்பு கொள்வதால் மட்டும் ஒருவர் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்று ஸ்ரீதர சுவாமி இந்த சந்தர்ப்பத்தில் உரைக்கிறார். ஒருவர் இயற்கையின் குணங்களால் பீடிக்கப்பட்ட பின்னரே கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு தொடங்குகிறது. ஒருவர் காவல்துறையுடன் தொடர்பு கொண்டால் அவர் ஒரு குற்றவாளி என்று பொருள் அல்ல. ஒருவர் குற்ற செயல்களை புரியாதவரை காவல்துறை என ஒரு துறை இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவது இல்லை. அதுபோல விடுதலை பெற்ற ஆத்மா உலக இயற்கையில் இருந்தாலும் பாதிக்கப்படுவது இல்லை. பரமபுருஷ பகவானே அவதாரம் எடுத்து இறங்கி வரும் பொழுது உலக இயற்கையுடன் தொடர்பு கொள்ள நேருகிறது. ஆனால் அவர் பாதிக்கப்படுவது இல்லை. ஒருவர் உலக இயற்கையில் இருந்த போதிலும் மாசினால் பாதிக்கப்படாத வகையில் செயல்பட வேண்டும். தாமரை மலர் தண்ணீருடன் தொடர்பு கொண்டாலும் அது நீருடன் கலப்பது இல்லை. பரமபுருஷ பகவானாகிய கபிலதேவரால் வர்ணிக்கப்பட்டது போல ஒருவர் உலகில் இருப்பினும் அதன் தொடர்பின்றி வாழ வேண்டும். அநிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேன அமலாத்மானா. ஒருவர் பக்தி தொண்டில் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் எல்லா எதிரான சந்தர்ப்பங்களில் இருந்தும் விடுதலை பெற முடியும். இந்த பக்தி தொண்டு எவ்வாறு வளர்ச்சி பெற்று பக்குவம் அடைகிறது என்று இங்கு விளக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஒருவர் தெளிவான மனத்துடன் அவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். தெளிவான உணர்வு நிலை என்றால் கிருஷ்ணர் உணர்வு நிலை என்று பொருள். ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை கிருஷ்ணர் உணர்வு நிலையில் செய்ய வேண்டும். ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மாற்ற வேண்டும் என்ற தேவை இல்லை. ஒருவர் கிருஷ்ணர் உணர்வில் செயல்பட வேண்டும். கிருஷ்ணர் உணர்வில் கடமைகளை நிறைவேற்றுவதில் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் தன் பணியால் அல்லது தொழில் கடமைகளால் திருப்தி அடைகிறாரா என்று தீர்மானிக்க வேண்டும். ஸ்வனிஷ்டி தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம் என்று பாகவதத்தில் மற்றொரு இடத்தில் கூறப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் நிகழ்த்துவதற்கு விதிக்கப்பட்ட கடமைகள் உண்டு. ஆனால் பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரி அந்த செயல்களால் திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த கடமைகளின் முழுமை எய்தப் பெறுகிறது. சான்றாக அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட கடமை சண்டையிடுவது. அவருடைய சண்டையின் முழுமை கிருஷ்ணரின் திருப்தியால் சோதிக்கப்பட்டது. அவர் போரிட வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். அர்ஜுனர் பகவானின் திருப்திக்காக போரிட்ட பொழுது அதுவே அவரின் தொழில்துறை பக்தியின் முழு கடமையாகும். மறுபுறத்தில் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு எதிராக அவர் ஒரு கணம் போரிட விரும்பாத பொழுது அவரது பக்தி நிறைவுடையதாக இல்லை. ஒருவர் தன் வாழ்வை முழுமையாக்க விரும்பினால் அவர் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அந்த செயல் எந்த விதமான எதிர் செயலையும் ஒருபோதும் உருவாக்காது. அநிமித்த நிமித்தேன் இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஞ்ஞார்த்த கர்மனோ நியத்திரா. எல்லா செயல்களும் யஞ்ஞாவிற்காகவே அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காகவே நிகழ்த்தப்பட வேண்டும். விஷ்ணுவிற்கே அல்லது யஞ்ஞாவிற்கே திருப்தி இல்லாமல் செய்யப்படும் எதுவும் கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. அதனால் ஒருவர் பக்தி தொண்டில் சீரிய முறையில் ஈடுபடுவதன் மூலம் கிருஷ்ணர் உணர்வில் செயல்படுவதன் மூலம் மண்ணுலக பிடிப்பை கடந்து செல்ல முடியும் என்று இங்கு கபில முனிவரால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த சீரிய பக்தி தொண்டை நெடுங்காலமாக கேள்வி ஞானத்தின் மூலம் வளர்க்க முடியும்.
பக்தி தொண்டு முறையின் தொடக்கம் உச்சரிப்பதும் கேட்பதும் ஆகும். ஒருவர் பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து பகவானின் எல்லாம் கடந்த தோற்றம், செயல்கள், மறைவு, அறிவுரைகள் முதலியவற்றை செவிமடுக்க வேண்டும். சுருதி அல்லது புதினா நூலின் இருவகைகள் உள்ளன. ஒன்று பகவானால் உரைக்கப்பட்டது, மற்றொன்று புனித நூலின் புனித நூலின் இருவகைகள் உள்ளன. ஒன்று பகவானால் உரைக்கப்பட்டது, மற்றொன்று பகவான் மற்றும் பக்தர்களை பற்றி உரைக்கப்பட்டது. பகவத்கீதை முந்தையது, ஸ்ரீமத் பாகவதம் பிந்தையது. ஒருவர் தீவிர பக்தி தொண்டில் நிலைக்கும் பொருட்டு நம்ப தகுந்த ஆதாரங்களிலிருந்து இந்த புனித நூல்களை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அந்த பக்தி தொண்டில் ஈடுபாடு கொள்வதன் மூலம் ஒருவர் மாயையின் பிடிப்பிலிருந்து விடுபட முடியும். உலக இயற்கையின் 3 குணங்களின் பாதிப்பினால் ஏற்பட்ட மாசுபடிந்த இதயத்தை இறைவனை பற்றிய கேள்வி ஞானம் தூய்மைப்படுத்துகிறது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து முறையாக கேட்பதால் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த அல்லது அனுபவிக்க விரும்பும் இச்சை மற்றும் பேராசையால் ஏற்பட்ட மாசின் விளைவுகள் குறையும். இச்சை மற்றும் பேராசை குறையும் பொழுது பின்னர் ஒருவர் சத்துவகுணத்தில் இயங்குகிறார். இதுவே பிரம்மனை அறிதல் அல்லது ஆன்மீக அறிவின் நிலை ஆகும். இந்த வழியில் ஒருவர் எல்லாம் கடந்த தத்துவ நிலையில் ஊன்றி நிற்கிறார். எல்லாம் கடந்த நிலையில் மீதமிருந்து உலக கட்டிலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இந்த பக்தி தொண்டை தீவிரமா செய்யறதன் மூலமா நாம வீடு பேரு பெற முடியும். வீடு பேடு பெறறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. சில சமயம் இந்த உலக இயற்கையோடு தொடர்பு கொள்றதுனால மட்டுமே ஒருவர் கட்டுண்ட வாழ்வுல இருக்கிறது கிடையாது. சோ பக்தியில மிகவும் முன்னேறிய நிலைக்கு போகும்போது இந்த கட்டுண்ட வாழ்வின் பிடியிலிருந்து ஒருவர் இங்கேயே விடுபட முடியும். அதுதான் முக்தி. அதுதான் ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா அப்படின்னா இந்த ஜீவன் இருக்கும் போதே, இந்த உடல் இருக்கும் போதே முக்தி பெற முடியும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க காலமாகி விட்டார் அப்படின்னா பேப்பர்ல எல்லாம் நியூஸ் போடுவாங்க, அட்வைஸ்மெண்ட் போடுவாங்க, முக்தி பெற்று விட்டார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு எல்லாம். இப்படி ஒரு வாக்கியம் போடுறதுனால உண்மையில அவர் கர்மாக்கு கட்டுண்டவர். ஏன்னா அவர் செயல்களை பக்தி தொண்டு செய்யல, அவர் ஜட செயல்களை மட்டும்தான் செஞ்சிருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பா முக்தி பெற முடியாது. ஆனா அவங்க ஒரு அட்வைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, இறைவனடி சேர்ந்தார், முக்தி பெற்றார் அப்படின்னு. உண்மையில அவர் முக்தி பெற்றாரா? கிடையாது. அது சும்மா வெறும் வாக்கியத்துல அவங்க மாயை, அவங்களும் மாயில செயல்படுறாங்க, இருந்தவரும் மாயில செயல்பட்டார், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ பகவான் சில சமயம் இங்க ஜட இயற்கைக்கு வரும்போது அவர் இந்த உலக இயற்கையினால அவர் தொடர்பு கொள்வது இல்லை. அவர் அவராவே தான் இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மாயையால் கட்டுண்டிருக்கின்றது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா பகவான் எப்பொழுதெல்லாம் இங்கு வருகிறாரோ அவர் யோக மாயினால் தான் வருகிறார். அவர் மகாமாயினால பீடிக்கப்படுவது இல்லை. இப்ப பக்தி தொண்டின் தீவிரமா ஈடுபடுறதுனால எல்லா எதிர் சந்தர்ப்பங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். எதிரான சந்தர்ப்பங்கள் அப்படின்னா என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கின்றது. ஆனா அத பக்தி தொண்டுல பகவானுக்காக செய்யும் போது, யாரெல்லாம் பகவானுக்காக நான் சாப்பிடுறேன், பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறேன், பகவானுக்காக நான் பிசினஸ் பண்றேன், பகவானுக்காக இந்த வீடு கூட்டுறேன், பகவானுக்காக துடைக்கிறேன், இப்படி பகவானுக்காக இந்த காதுகளை யூஸ் பண்றேன், பகவானுக்காக எப்படி அம்பரீஷ் மகாராஜா தனது புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தினாரோ அது போல எல்லாவற்றையும் எதை செய்கின்றாயோ அதை எனக்காக செய். எத் கரோசி எத் யஸ்னாசி எத் தபசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத் அர்ப்பணம். சோ எதை செய்கிறாயோ, எதை கொடுக்கிறாயோ, எதை உண்கின்றாயோ, எதை தானமாக கொடுக்கிறாயோ, என்ன தவத்தை செய்கிறாயோ அதை எல்லாம் எனக்காக செய் அப்படிங்கிறார். சோ ஒவ்வொரு நேரமும் நாம் பகவானை விடுத்து செய்யாம பகவானை மையப்படுத்தி எல்லா செயல்களையும் செய்யும் போது, ஏனால் செயலற்று இருக்க முடியாது. இப்ப எப்படி யோகிகள் ஞானிகள் அவங்கெல்லாம் செயலற்று இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா ரொம்ப எளிமையான வழி இந்த கலியுகத்துல. ஏன்னா தேவர்கள் கூட மனிதனாக இந்த கலியுகத்தில் பிறக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா கலியுகத்துல ஹரிநாமத்தின் மூலமே அவங்க வீடு பேரு அடைய முடியும். பகவான்
பகவானை அடைய முடியும். ரொம்ப எளிமையானது. மற்ற யுகங்கள்ல நீங்க தானம் செய்யணும், தவம் செய்யணும், யாகங்கள் செய்யணும், கோயில் கட்டணும், இதெல்லாம் இப்ப கிடையாது. பகவான் என்ன சொல்ற, என் திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவே நீ என்னை வந்தடையலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்கம் இந்த பகவானோட நாமத்தை, ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எங்க எல்லாருக்கும் தூவிட்டு போயிட்டாரு. ஆனா துரதிர்ஷ்டமான நிலை நம்மளுக்கு என்னன்னா, இந்த நாமத்தின் மேல நம்பிக்கை இல்லை. நாம் அஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்புத நயமுத ஸ்மரணே நகால ஏதா திருசி தவக்கிரப பகவன் மமாபி துர்தெய்வ மீத்ருஷமிசாஜனி நானுராகன்னு சொல்லி, இந்த நாமத்தில் எல்லா சக்திகளும் அடங்கியுள்ளது. எல்லா வல்லமையும் இதுல பொருந்தி இருக்கு. பகவான் வேறில்ல, நாமம் வேறில்ல. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணவதாரேன்னு பகவான் நாமத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த நாமத்தை சொல்வதன் மூலமே நாம பகவானை அடைய முடியும். ஆனா துரதிர்ஷ்டம், நம்மளுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நாமத்தை தீவிரமா சொல்லி, எப்படி ஹரிதாஸ் தாக்கூரர் 3 லட்சம் நாமங்களை ஜபித்தார். 22 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜபித்து பகவானோட லோகத்தை அடைந்தார். பகவானே சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, அவரே தன்னோட தோல்ல அவரை பிணத்தை யாரும் தொட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா தீட்டும்பாங்க. ஆனா பகவானே அவருடைய உடலை எடுத்து தோல்ல போட்டு ஜெகநாத் பூரியில கடற்கரையில கொண்டு போய் அவரது உடலை கழுவி அங்க எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணி, ஒரு பக்தர் தோன்றுவதும் பெருமை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அவர் மறைவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு அது ஒரு ஃபீஸ்ட் கொடுத்தார் அவரோட மறைவுக்கு. சோ எல்லார்கிட்டையும் அவர் போய் பிக்ஷை எடுத்தார். அப்போ அத்வைத பிரபு எல்லாம் போய் பார்த்துட்டு இவர் பிக்ஷை இருக்கிறானே ஓடி போய் அவங்க எல்லாம் போய் கடைகள்ல கேட்கறதுக்கு முன்னாடியே வாரி வரி கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் வச்சு அங்க ஒரு ஃபீஸ்டே நடந்தது. ஹரிதாஸ் தாக்கூரார் மறைவுக்கு அங்க எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணாங்க. இப்படி பகவானே அவர் சமாதி அடக்கம் பண்றார். இப்ப பக்தி தொண்டில் தீவிரமா ஈடுபடுறது மூலமா எதிர்வினைகள்ல இருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா எதிர்வினை இருந்தது அப்படின்னா, ஒண்ணு பாவம் வரும், நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப, இல்ல புண்ணியம் வரும். புண்ணியம் செஞ்சா நம்ம மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணும்னா உடல் எடுக்கணும். உடல் எடுத்தாக்க உடல்ல எல்லாவித கஷ்டங்களையும் ஏற்க வேண்டி வரும். நம்ம சிற்றின்பங்களை நினைக்க வேண்டாம். ஏன்னா அது சிற்றின்பம் அப்படின்னாலே அது சோப்பு குமிழ் போல சீக்கிரம் உடைஞ்சு போயிடும். சிற்றின்பம், இப்போ சிற்றின்பத்துல உடல் இன்பமே நிறைய பேர், அதுலதான் ஆண் பெண் அந்த ஹிருதய கிரந்தி முடிச்சுக்கள் விழுறதே அதனாலதான். அதுக்குதான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஆண் பாடுபட ஆரம்பிக்கும் போது அவனோட வாழ்க்கையே தேஞ்சு முடிஞ்சு அவன் மறுபடியும் மரணம் அடையறான். சோ உடல் எடுத்தாக்க எந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் அதை விட பல மடங்கு துன்பத்தை அனுபவித்த பின் தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படியே இன்பம் வந்தாலும் அது மறைந்து போகும். மறுபடியும் ஒரு இன்பத்தை தேடுறதுக்கு மறுபடியும் ஒரு பல துன்பங்களை சேர்த்துக்கணும். உதாரணமா ஒரு பெண் குழந்தை பெற்றால் இன்பம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. 6 மாதங்கள் 9 மாதங்கள் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கணும். அவ வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது, அளவாதான் சாப்பிடணும். டைஜஸ்ட் ஆகாது, நெஞ்செரிச்சல் ஆகும். அவளுக்கு பிரசவ வலி அப்படிங்கிறது மரணத்தை விட ரொம்ப கொடுமையானது. அந்த பிரசவ வலியை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் அவ வீட்டை விட்டு போக முடியாது, குழந்தைய பாத்துக்கணும். இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்தாதான் அந்த சிற்றின்பம், குழந்தைங்கிற இன்பம் அவளுக்கு அது கொஞ்ச நாள் தான். அப்புறம் குழந்தைய வளர்க்க 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 அவளுக்கு பாரம் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய எப்படி பாதுகாப்பா ஒரு தாய் வளர்க்கணும் அப்படிங்கிறது வாழ்நாள் ஃபுல்லா குழந்தை பெத்தவங்களுக்கு தான் தெரியும். இப்படி இன்பம்னு நினைக்கிற எல்லாமே துன்பத்திற்கு அப்புறம்தான் வருது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க டாக்ஸுக்கு எப்படி எல்லாம் ஏமாத்தணும், எப்படி சம்பாதிக்கணும். 2 ரூபாய் வைக்கிற லாபத்துக்கு அவன் 20 ரூபாய் வைப்பான். சோ அவன் ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் பெற்றவர்கள் ஒரு சாதாரணமா நிறைய திருட்டு வேலை செஞ்சாதான் அவங்க பணக்காரர்கள் ஆக முடியும். இப்படி பல விதங்கள்ல அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அடுத்தவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு கஷ்டப்பட்டு எப்ப அவனுக்கு போலீஸ் பிடிப்பாங்க, இல்ல டாக்ஸுக்கு பே பண்ணணும், இப்படி
சோதனைக்கு வருவாங்க. எல்லாம் அவன் எல்லாம் அனுபவிச்சு அப்புறம்தான் அவன் அந்த இன்பங்கிறது ஒரு மாயை. இன்பம் இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். ஆனா இன்பம் இல்ல. உண்மையிலேயே அவன் இன்பமா இருக்கிறது இல்ல. எத்தனை பேர் வீடு கட்டுறதுனால இன்பமா இருக்காங்க, பெரிய கார் வாங்கினதுனால இன்பமா இருக்காங்க. இன்பமே கிடையாது. அது வந்து மனப்பிராந்த நாமளா நினைச்சுக்கிறது. இப்போ ஒருவர் விதிக்கப்பட்ட கடமைகளை மாற்ற வேண்டும் என்ற தேவை இல்லை. ஒருவர் கிருஷ்ண உணர்வில் செயல்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் கடமைகளை நிறைவேற்றுவதில் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் தன் பணியால் அல்லது தொழில் கடமைகளால் திருப்தி அடைகிறாரா என தீர்மானிக்க வேண்டும். தர்ம சுனிஸ்திதிகா பும்சாம் விஸ்வக்சேனோ கதாசுய நோத்பாதயத்தது ஸ்ரமயேவகி கேவலம். அப்போ இங்க வந்து ஸ்வனிஷ்டித்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யாரெல்லாம் பகவானுக்காக அந்த தொழிலை செய்யவில்லையோ, பகவானை விடுத்து தான் அனுபவிக்கணும்னு என்னென்ன செயல்களை செய்யறாங்களோ அந்த தொழில்ல வந்து ஹரிதோஷனம் அப்படின்னா பகவான் ஹரியை திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் தர்மம். என்ன செய்தாலும் அது கடைசியில பகவான் ஹரியை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் தொழில். அப்போ எல்லாருக்குமே கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை வந்து எதற்காக செய்யணும்? பகவானை திருப்திப்படுத்துவதற்காக. ஹரிதோஷனம். ஆனா பகவானை திருப்திப்படுத்தாத எதை செய்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து அது தோஷமா தான் இருக்கும். சோ அதனால பகவான் திருப்திப்படுத்தவில்லை என்றால் நாமெல்லாம் பகவானுடைய அங்கங்கள். அப்ப உடலை திருப்திப்படுத்தணும். அப்படி திருப்திப்படுத்தல அப்படின்னா என்ன ஆகும்? உடல் மோசமடையும் போது தானாக அங்கங்கள் எல்லாம் மோசமாகுது. அப்ப பகவானுக்கு வந்து என்னைக்குமே நாம வந்து கொடுத்து நாம செய்யறது வந்து பகவானை திருப்திப்படுத்துறது பகவானுக்கு இன்னும் அதிகமான உற்சாகமா இருக்கும். என் குழந்தைகள் என்னை திருப்திப்படுத்துதுன்னு. நாம செய்யலைன்னா கூட அவர் திருப்தியா தான் இருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய நலனை பார்க்கும்போது, ஏன்னா நாமெல்லாம் டிபெண்ட். பகவான் வந்து நம்மள டிபெண்ட் பண்றது கிடையாது. அவர் ஆத்மராமா. சோ அங்கங்கள் தான் கஷ்டப்படுமே தவிர பகவான் என்னைக்கு கஷ்டப்படுறது கிடையாது. இந்த உடல் அங்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். ஆனா நாம இந்த கையோ காலோ உடலுக்கு சேவை செய்யலாம், உடல் கஷ்டப்படும். ஆனா கடவுள் கஷ்டப்படுறது கிடையாது. அதனால அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க நிஷ்காம யோகம் சொல்லப்படுது. அப்படின்னா நிஷ்காம அப்படின்னா காமமற்ற. இப்ப பகவானோட திருப்திக்காக அர்ஜுனர் வந்து போர் புரியும் போது அவர் நிஷ்காம நிலையில இருக்கார். ஆனா சர்வகாம, இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருமே போயிட்டா எனக்கு பெருமை கிடைக்காதே அர்ஜுனர் நினைக்கிறார். வர்ணசங்கரம் ஏற்படுமே, லோகசங்கர. அப்போ கடமையை செய்யணும் நானு அப்படிங்கிறது, லோகத்திற்காக கடமை செய்யணும் அப்படிங்கிறது கூட தவறுதான். சிலர் அப்போ வர்ணசங்கர ஏற்படும். நான் இப்படி எல்லாம் எல்லாரையும் கொன்னுட்டேன்னா பெண்கள் வந்து சோடை போயிருவாங்க. வேற யாராவது கட்டும்போது யாருக்கு திதி கொடுக்கறது? அப்ப அந்த மக்கள் தொகை அதிகரிக்கும். ஆனா அந்த மக்கள் தொகையினால பிரயோஜனம் கிடையாது சமுதாயத்துக்கு. இப்படி பெண்கள் சோடை போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி என்னென்னவோ சொல்றார். எப்படி என்னுடைய தாத்தாவையும் குருவையும் நான் கொள்வேன்? கிருஷ்ணா நீ கொள்ளுவியா? சாந்திப்ப முனியை நீ கொள்ளுவியா? உன்னோட தாத்தாவை நீ கொள்ளுவியா? குருசேனரை நீ கொள்ளுவியா? அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. சோ ஆனா பகவான் சொல்றாரு, நீ எனக்காக செய். கடமை செய்வது மட்டுமே உன்னோடது. அதனோட பலன் உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்மணாவதிகாரஸ்தே மா பலேசு கதாசுன அப்படின்னு. அந்த பலன்களில் உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றார். ஏன்னா ஒரு சத்ரினா இருந்துட்டு போர் புரிவதுதான் அவனுடைய தர்மம். அப்ப அர்ஜுனா கடைசியில புரிஞ்சுட்டு அதே மாதிரி செய்யறேன்னு ஒத்துக்கிறார். கரிஷிய வசனம் தவ அப்படின்னு. ஆனா அப்போ வந்து நிஷ்காம நிலையில இருக்கார். இப்படி ஒருத்தர் வந்து வாழ்வை முழுமையாக்க விரும்பினா பகவானுக்காக செயல்படணும். விதிக்கப்பட்ட கடமைகளை அப்ப செயலை செய்யாம உட்காரக்கூடாது. அப்ப எல்லா செயல்களும் யக்ஞாவுக்காக செய்யணும். யக்ஞார்த்தன கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத் அர்த்தம் கர்ம கவுந்தேய யுக்த சங்க சமாச்சார அப்படின்னு.
இப்ப பகவானுக்காக செய்யப்படும் செயல்களே யக்ஞம். அவரை திருப்திப்படுத்துவதே ஒன்றே பக்தர்களுடைய கொள்கையா இருக்கணும். அப்பதான் இந்த மண்ணுலக பிடிப்பை கடந்து நாம செல்ல முடியும். அப்போ இது எப்படி இந்த சீரிய பக்தி தொண்டை நெடுங்காலமாக கேள்வி ஞானத்தின் மூலம் வளர்க்க முடியும்? கேட்பது, உச்சரிப்பது. அப்ப அதை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க 2 விதமா அந்த ஸ்ருதி புனித நூல் இருக்கு. என்னன்னா அது பகவத்கீதை, ஒன்னொன்னு பாகவதம். பகவத்கீதைன்னா பகவானால் பேசப்படுவது. பாகவதம் அப்படிங்கிறது பகவான் மற்றும் பக்தர்களை பற்றி உரைக்கப்படுவது பக்தர்களாலேயே. அப்ப இந்த புனித நூல்களை மீண்டும் 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 கேட்க வேண்டும். தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒருவர் மாயின் பிடியிலிருந்து விடுபட முடியும். 3 குணங்களோட பாதிப்பிலிருந்து நாம விடுபட முடியும். இதனால இறைவனை பற்றி கேள்வி ஞானம் தூய்மைப்படுகிறது. இப்படி முறையா கேட்கணும். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த அல்லது அனுபவிக்க விரும்பும் இச்சை, அந்த பேராசையோட விளைவுகள் எல்லாம் இப்படி கேட்கறதுனால குறையும். இதுதான் பிரம்மனை அறிதல் அல்லது ஆன்மீக அறிவு நிலை. இந்த வழியில் எல்லாம் கடந்த தத்துவ நிலையில் ஒருவர் ஊன்றிருக்கிறார். எல்லாம் கடந்த நிலையில் மீதமிருந்து உலக கட்டிலிருந்து கிடைக்கும் விடுதலையாகும். சோ இப்படி கேட்பதன் மூலமாகவே ஒருத்தர் தன்னை அந்த மாசிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். ஸ்லோகம் 22. ஞானேன திருஷ்ட தத்வேன வைராக்கியேன பாலி யசா தபோயுக்தேன யோகேன தீவ்ரேன ஆத்ம சமாதினா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படைங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இந்த பக்தி தொண்டு எல்லாம் கடந்த தத்துவ நோக்குடன் முழுமையான அறிவில் ஆற்றலுடன் நிகழ்த்தப்பட வேண்டும். ஒருவர் தன்னை உணரும் ஆற்றலில் உறுதியாக நிலைக்கும் பொருட்டு துறவு கொண்டு தவத்தில் ஈடுபட்டு அறிவார்ந்த யோகத்தை நிகழ்த்த வேண்டும். பொருளுரை. கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் பக்தி தொண்டு உலகியல் உணர்ச்சியால் அல்லது மனநிலை கற்பனையால் குருட்டுத்தனமாக நிகழ்த்த முடியாது. ஒருவர் பரம சத்தியத்தை உருவாக்கி காண்பதன் மூலம் முழு அறிவில் பக்தி தொண்டை நிகழ்த்த வேண்டும் என்று இங்கு சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. பரம சத்தியத்தை பற்றி நாம் எல்லாம் கடந்த தத்துவ அறிவின் மலர்ச்சியால் புரிந்து கொள்ள முடியும். அந்த எல்லாம் கடந்த தத்துவ அறிவின் முடிவு துறவினால் வெளிப்படுத்தும் அந்த துறவு தற்காலிகமானதோ அல்லது செயற்கையானதோ அல்ல, ஆனால் மிகவும் ஆற்றலுடையது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையில் வளர்ச்சி பொருத்தமான உலகை பற்றின்மை அல்லது வைராக்கியத்தால் வெளிப்படுகிறது. ஒருவர் உலக இன்பத்திலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் முன்னேற மாட்டார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. கிருஷ்ண உணர்வின் துறவு என்பது எத்தனை பலமானது என்றால் அது எந்த கவர்ச்சியான மாயையாலும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. ஒருவர் முழு தபஸ்யா துறவியல் பக்தி தொண்டு புரிய வேண்டும். ஒருவர் 2 ஏகாதசி தினங்களில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அவை நிலவின் வளர்ப்பிறை தேய்பிறையின் 11ஆம் நாளில் வரும் மற்றும் கிருஷ்ண பகவான், ராமபிரான், சைத்தன்ய மகாபிரபு ஆகியோரின் பிறந்த நாட்களிலும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். உண்ணாவிரத நாட்கள் பல உள்ளன. யோகேன என்றால் புலன்கள் மற்றும் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் என்று பொருள். யோகா இந்திரிய சம்யமா. ஒருவர் தன்னில் தீவிரமாக ஆழ்ந்த அறிவின் வளர்ச்சியால் மிக மேன்மையாக ஆத்மாவுடன் கொள்ளும் தொடர்பில் தன்னுடைய உடலை நிலைத்து புரிந்து கொள்ள முடிவதை யோகேனா என்னும் சொல் குறிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஞ்சம் கேட்கலீங்க மாதாஜி. யோகேன என்றால் புலன்கள் மற்றும் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் என்று பொருள். சொல்றேன், படிக்கிறேன். யோகேன என்னும் சொல் குறிக்கின்றது. இந்த வகையில் ஒரு பக்தி தொண்டில் நிலைக்கிறார். அவரது நம்பிக்கை எந்த உலகில் மயக்கத்தாலும் அசைக்கப்படாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ யோகம் அப்படின்னா புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவது. அப்ப துறவு அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாவற்றையும் துறந்து விடுவது. இப்ப உடையை துறப்பது, குடும்பத்தை துறப்பது. ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடி போறாரு, உடனே துறவின்னு அவருக்கு பேர் வந்துடும். அவர் போய் ஏதோ ஒரு கோயில்ல ஒரு போட்டு உக்காந்துட்டார் அப்படின்னா அவர் துறந்துட்டார், எல்லாவற்றையும் துறந்துட்டார். உண்மையில அவர் எதையும் துறக்கவில்லை. அவர் அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஒரு போலி வேஷம் போட்டிருக்கார். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் துறவு மேற்கொண்டார்கள் அப்படின்னா அவங்களுடைய
ஆசை நிறைவேறாத காரணத்தினால் ஓடி போய் அந்த வேஷம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ஆடை உடுத்திட்டா உடனே துறவு கிடையாது. துறவு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டே, ஆனால் அதில் பற்றில்லாமல் இருப்பவர்கள் தான் உண்மையான துறவிகள். சோ எந்த ஜட பொருட்களையும் அவங்க கிருஷ்ணரோட சேவையில உபயோகப்படுத்துறாங்க, அவங்கதான் உண்மையான துறவிகள். இது யாரு ஒருவர் இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையதல்ல, இந்த உடல் என்னுடையதல்ல, இந்த உறவு என்னுடையதல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, மனதளவில் விடுபட்டு இருக்கிறார்களோ பற்றில்லாமல், அவர்கள் தான் உண்மையான துறவிகள். அது இல்லாம ஒரு கோவணத்தை கட்டிட்டாரு, அவர் வீட்டை திறந்து விட்டார், குடும்பத்தை திறந்து விட்டார், சொத்தை திறந்துட்டார், அதனால அவர் துறவி அப்படிங்கிறது போலி துறவி அதெல்லாம். ஏன்னா மனசுல அவருக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஆனா வீடு இருக்கு, தொழில் இருக்கு, சொத்து இருக்கு. இப்ப பாருங்க, தங்கமயில் ஜுவல்லரி அவர் இருக்கார். அவர் எப்படி வந்து தனக்கு உள்ள சொத்தை வந்து பக்தர்களை பக்தர்களுக்காக பயன்படுத்துகிறார், பகவானுக்காக பயன்படுத்துகிறார், பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துகிறார். அப்ப அவர் உண்மையான துறவு நிலையில் இருக்கிறார். அவர்கிட்ட பெரிய பங்களா இருக்கு, அவர்கிட்ட பெரிய கார் இருக்கு, ஆனா அவர் வந்து உண்மையான துறவு நிலையில் இருக்கார். ஆனா ஒண்ணுமே இல்ல, நான் வந்து காட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், நான் தான் துறவி அப்படிங்கிறவன் போலி சந்நியாசி. அதுக்கு என்ன ஒரு வேர்டு, மித்யாச்சர அப்படின்னு பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர் வந்து உள்ளத்துல என்னோட மனைவி என்ன பண்ணிட்டு இருக்காளோ, என் குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்களோ, அவங்களாம் ஸ்கூலுக்கு போனாங்களா, இல்லை என்னை பத்தி நினைக்கிறாங்களா, என்னோட சொத்தெல்லாம் நல்லா வச்சிருக்காங்களா, நான் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அதையெல்லாம் விட்டுட்டு நான் இப்ப வந்து காட்டுல உட்கார்ந்து இருக்கிறேனே, சரி நான் ஏமாந்துட்டனும், எனக்கு ஏன் இத்தனை கஷ்டப்படணும், நான் நல்லா இருந்திருக்கலாம், சரி எனக்கு பின்னாடி இங்க 4 பேர் வர்றாங்க, என்னை வந்து எனக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய துறவிகள் போலியான ஒரு புகழுக்காக ஏங்கிக் கொண்டு அவங்க துறவு நிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேடதாரிகள் இருக்காங்க. சிலர் வந்து துறவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்கூலுக்கு ஓனர்ஸா இப்ப இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க குடும்பத்தையே அவங்க வந்து ஒரு கமிட்டியா போட்டு அவங்களே வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. நிறைய துறவிகள்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் போலி துறவிகள். உண்மையான துறவு என்னன்னா, இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே அவரவர் பகவானுக்குரிய பக்தி சேவையை செய்ய வேண்டும். எவ்வளவு கோடி இருந்தாலும் அந்த கோடியில பற்றில்லாமல் அந்த செல்வத்துல பகவானுக்கு பெரும் பகுதியை தந்து, இப்போ நம்ம சத்கோஸ்வாமிகள் எல்லாம் பார்த்தா, ஸ்ரீலர் ரூப கோஸ்வாமி, ஸ்ரீலர் சனாதன கோஸ்வாமி, இவங்க எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பகவானுக்கு கொடுத்தாங்க. 50 பகுதி பகவானின் சேவைக்காக, 25% பகுதி வந்து தங்களோட சொந்த தேவைக்காக, 25% அவங்க உறவினர்களுக்காக பயன்படுத்தினாங்க. சோ துறவு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் துறந்து விடுவதல்ல, எல்லாவற்றையும் பகவானின் தொண்டுக்காக பயன்படுத்துவது. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. எல்லாமே பகவானுடையது. துறப்பதற்கு என்ன இருக்கு? துறந்தோம் அப்படின்னா நம்ம உடலையே துறக்கணும். எல்லாமே பகவானுக்குரியது. அதுல என்ன உனக்கு உரிமை உணர்வு இருக்குது? துறவுங்கிறது எங்க வருது? ஏன்னா உனக்கு உரிமை உணர்வே கிடையாதுங்கிறப்ப எதை துறப்பாய் நீ? இந்த இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. எதுவுமே எனக்கு உரிமையானது இல்ல, அப்ப எவ்வாறு துறப்பது? எல்லாமே கடவுளுடையது. சொந்தம் கொண்டாடினா தானே, முதல்ல உனக்கு சொந்தம் இருந்தா தானே துறக்க முடியும். உனக்கு ஓனர்ஷிப்பே அங்க கிடையாது, எதுவுமே உன்னுடையது கிடையாது. அப்ப எதை துறப்பாய்? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க மாதாஜி. எல்லாருமே அவங்க என்னோடதுன்னு தானே அவங்க சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. அது எல்லாமே பகவான் கொடுத்ததானே யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் கொடுத்தது ஒன்னொன்னு, பகவானுடையது எல்லாமே பகவானுடையது. சோ பகவானுடையது துறப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? அதாங்க. இப்ப என்னுடையதா இருந்தா இதை விட்டுட்டேங்க, எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பகவானோடது, அப்ப எங்க நான் துறக்க முடியும்? என்னோடதுன்னு அதுக்கு உரிமை கொண்டாடுறாங்களே மாதாஜி. அது அறியாமை. அறியாம. அதான் தேக குணை அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே.
இது இந்த பொய் ஒரு அகங்காரத்தினால. கீதாச்சாரத்துல சொல்லுவாங்க, எதை நீ கொண்டு வந்த எதை நீ இழப்பதற்கு. அது மாதிரி அது நான் இருக்கு மனசுல இல்லைங்க, அந்த வாசகம் ஆமா, இருக்கு. அதே நீங்க அதையே எடுத்துக்கலாம். ஆனா உண்மையில அப்படி ஒரு சாரமே பகவத்கீதையில இல்ல. இல்லைங்க. அப்படிங்களா? ம். இல்ல. ஆனா கரெக்டா இருக்கும். அந்த வாக்கியங்கள் எது ஆனா இன்று அத உன்னுடையதோ அது நாளை வேறொருடையது. கிருஷ்ணர் போட்டோ போட்டிருப்பாங்க அந்த கீதா சாரம் எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ உருவாக்கினாய். இது அவங்கவங்க சொந்தமா உருவாக்கி இந்த வார்த்தைகள் எல்லாம் பகவத்கீதையோட சாரம்னு போட்டிருக்காங்க. ஆனா உண்மையில பகவான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஆனா இவங்களாம் அப்படி எல்லாம் கோர்த்துட்டாங்க. ஆனா மீனிங் இதுக்கு இப்போ ஈக்குவலா